தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளித்த 15,000 கோடி ரூபாய் முதலீடு கண்டிப்பாக வரும் என அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறுவது குடுகுடுப்பைக்காரர் பேசுவதை போல இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி சாடியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. தமிழ்நாட்டிற்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மூலம் 15,000 கோடி ரூபாய் முதலீடுகள் செய்ய நிறுவனம் உறுதியளித்திருப்பதாகவும் அது விரைவில் கண்டிப்பாக வரும் என்றும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா நேற்று பேசியிருந்த நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அந்த முதலீடுகள் எப்படி வரும் என்பதை தான் அமைச்சர் கூற மறுப்பதாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அமைச்சர் டிஆர்பி ராஜா அமைச்சரை போன்று தெளிவாக கூற வேண்டும், அதை விடுத்து குடுகுடுப்பைக்காரர் பேசுவதை போல இருப்பதாகவும் சோதிடம் கூறுவதை போல பேசிக் கொண்டிருக்க கூடாது என்கிற விமர்சனத்தையும் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். முதலீடு சந்திப்பு ஆகிய இரு நிகழ்வுகளையும் பாக்ஸ்கான் ஒரே அறிக்கையில் தான் விளக்கி இருக்கும் நிலையில் எப்படி அவை இருவேறு பாக்ஸ்கான் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டவையாக இருக்க முடியும் என்கிற கேள்வியையும் அன்புமணி எழுப்பியிருக்கிறார். டிஆர்பி ராஜா நிமிடத்திற்கு நிமிடம் நிலைப்பாட்டை மாற்றுவதாகவும் தேவையில்லாமல் குடும்ப சிக்கலை இழுப்பதாகவும் கூறியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா சட்டப்பேரவையில் இதுபோல ஆதாரமற்ற தகவல்களை கூறக்கூடாது என்றும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் வராத தொழில் முதலீட்டை வந்ததாக கூறி மக்களை ஏமாற்றும் போது மோசடிகளை அம்பலப்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும் என்று எழுதியிருக்கக்கூடிய அன்புமணி, தொழில் முதலீடுகள் மூலம் 34 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைத்து விட்டதாக அரசு பொய் கூறுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி முதலீட்டை கண்டிப்பாக வரும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறியிருந்த நிலையில் அது எப்படி வரும் என்கிற கேள்வியை தான் எப்படி வரும் என்பதை தான் கூற மறுப்பதாக அன்புமணி கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மக்களை ஏமாற்ற பொய்களை முதலீடு செய்யாமல் உண்மையாகவே தொழில் முதலீடுகளை இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாகவும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.